ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுதல், நித்திய இளைப்பாறுதல் நமக்கு எப்பொழுது வரும் என்று நாம் ஏங்குகிறோம். அது வரப்போகிறது. இந்த உலகத்தினுடைய பிரச்சனை, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் நம்ம படுற பாடெல்லாம் சீக்கிரமாக முடிய போகுது. நாம் என்றைக்குமே அந்த தேவ சமூகத்தில் அவரோடு கூட இளைப்பாரி அவருடைய சந்தோஷத்தில் நாம் திளைக்கிறதற்கான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற இந்த உலக வாழ்க்கையே நினைத்து கொண்டு அப்படியே நம்ம சோர்ந்து காணப்படாதபடிக்கு எனக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கர்த்தர் அதை நமக்கு தரப்போகிறார். ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரெஸ்ட் எங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ரெஸ்ட் சுவாமி. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.